ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போது ஒயிட் வெஜிடபிள் பிரியாணி. எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய ஏலக்காய், 4 சின்ன ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர பட்டையை சேர்த்துக்கலாம். மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 7 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டை அரைச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதனதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுடலாம். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இந்த சொம்பில் 3/4 சொம்பு அரிசி எடுத்துருக்கேன். ஒரு சொம்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு காய்கறியும் வேகும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மூடி விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நான் அரிசி ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோன்னா நம்மளுக்கு சாப்பாடு நல்லா நீளமாக வரும். இந்த மாதிரி ஒயிட் வெஜிடபிள் பிரியாணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுடலாம். நல்லா தண்ணி இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்மகிட்ட வீட்டில் வேஸ்ட்டு தவா இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம இதை தம்முக்கு வச்சிடலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுடலாம். சூப்பரான டேஸ்டியான ஒயிட் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில் சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.